அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி வழக்கு தொடர்பாக செப்டம்பர் 4 விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் என்னவெல்லாம் கூறப்பட்டுள்ளது? அண்ணா பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம் தாக்கல் செய்த மனு சிபிஐ விசாரணைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தான் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதாவது பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதே நேரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த பிற்பகல் 2 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசு சார்பில் பல்வேறு விவரங்களும் விரிவான அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் தமிழக சார்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் விசாரணை தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் இழப்பீடு வழங்க கோரி விண்ணப்பித்துள்ளனர். அதை விரைவு நீதிமன்றம் விரைவில் பரிசீலிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழக அரசு அறிவித்தது. அது மட்டுமல்ல, 12 மாணவிகளுக்கு பல்நோக்கு விசாரணை குழு மூலம் மனநல ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும், இது தொடர்பாக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டனர். அது மட்டுமல்லாமல் சிவராமன் தந்தை இறந்து போன தொடர்பான விளக்கத்தையும் தமிழக அரசு தரப்பில் தெரிவித்தனர். காவல்துறை தரப்பில் சிவராமன் தந்தை மது போதையில் விழுந்து இறக்கவில்லை என்றும், அவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் வாகனத்திலிருந்து தவறி விழுந்தபோது உயிரிழந்ததாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனையெல்லாம் பதிவு செய்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை பலியான சிவராமன் மற்றும் அவரது தந்தையுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கை எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகிறது, எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கல்வித்துறைக்கு உத்தரவிடுமாறும் அறிவித்துள்ளனர். அதே போன்று இழப்பீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய பெற்றோர் தாக்கல் செய்திருப்பதாக கூறுகிறீர்கள். அந்த மனுவை பரிசீலித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். அந்த மனு விரைவாக பரிசீலித்து உரிய முடிவு அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு இந்த பள்ளியை நேரில் ஆய்வு செய்து மாணவிகள் மற்றும் பெற்றோரை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 4 தள்ளியிருப்பதாகவும், அன்றைய தினம் காவல்துறை இதுவரை நடத்திய விசாரணை மற்றும் தற்போது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அந்த புலன் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதுதான். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வி.எம். சுப்பையா. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகளை பாலியல் தொல்லை செய்த விவகாரம் குறித்து புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4 தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இழப்பீடு கோரி பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலிக்க மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பந்தப்பட்ட பள்ளியை ஆய்வு செய்து மாணவிகள் பெற்றோர்களிடம் விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக அரசு பதிலும் கூறியுள்ளது.